Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Asyhadu an la ilaha illallah wa asyhadu anna Muhammadur Rasul. அல்லாஹ்வை தவிர வேறு இறைவனில்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்று கூறி என் உரையை நான் ஆரம்பிக்கிறேன். ரமலான் மாதம் நோன்பு வந்துவிட்டது. நோன்பின் சுன்னத்தை நம்ம பார்ப்போம். முதலாவது ஃபஜ்ருக்கு நெருக்கமான நேரத்தில் சாப்பிட வேண்டும். சஹரை தாமதப்படுத்த வேண்டும். சஹர் சாப்பாடுல ஒரு கட்டு இருக்குது. சஹர் சாப்பாடு சாப்பிடாம இருக்கக்கூடாது. இரண்டாவது இஃப்தாரை விரைவுபடுத்த வேண்டும். சூரியன் மறைந்தவுடன் நோன்பை முடிக்க வேண்டும். மூன்றாவது பொய் புறம் பேசக்கூடாது. ரமலான் மாதம் பொய் சொல்லாம இருந்து பின் பொய் சொன்னா எந்த பயனும் இல்லை. நான்காவது ரமலான் மாதம் இரவு தொழுகை தொழுக வேண்டும். எல்லா நாட்களிலும் நபி தொழுகை இரவு தொழுகைதான். இந்த இரவு தொழுகை யார் இரவு முழுவதும் நின்று வணங்குகிறார்களோ அவங்க முன்பாகம் மன்னிக்கப்படும். ஐந்தாவது உம்ரா செய்ய வேண்டும். ரமலான் மாதம் உம்ரா செய்தால் ஹஜ்ஜின் கூலி கிடைக்கும். ஆறாவது ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். யார் ஒருவர் நோம்பாளியின் நோன்பை சிறக்க செய்கிறாரோ அவருக்கு நோம்பின் கூலி கிடைக்கும். ஏழாவது ரமலான் மாதம் மற்றும் கடைசி 10 ஈத்திகால் இருக்க வேண்டும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைந்த எல்லா நோன்பிலும் பள்ளியில் ஈத்திகால் இருந்தார்கள். இன்ஷா அல்லாஹ் நாமும் இந்த சுன்னத்தை பின்பற்றுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.